சேது, என்ன ஆனந்தி? நீ பெட்டிய முன்னாடியே வண்டியில லோடு பண்ண போனல, உனக்கு அப்புறம் ஒரு ஆளு போய் வச்சுட்டு வந்தாச்சு. நீ ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஆனந்தி, பாக்ஸ் கூட டேமேஜ் ஆகாம போகணும்னு அன்பு சொன்னாப்ல. சரி, அதுக்கும் பெட்டிய வண்டிக்குள்ள வச்சுட்டு வரதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவ்வளவு நேரம்? உள்ள லோட் பண்ணும்போது 2 பாக்ஸ் சரிஞ்சிருச்சு, அத சரி பண்ணிட்டு வந்தா. அதான். என்னது, பெட்டி சரிஞ்சிருச்சா? ஆ, எந்த பெட்டி? எப்படி சரிஞ்சது? சரியாதானே லோட் பண்ணிட்டு இருக்கிய, அது எப்படி சரியும்? ஏதோ வேகத்துல அடுக்கும்போது சரிஞ்சிருக்கும். ஏன் எதுக்குன்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் தான் அதை சரி பண்ணிட்டேனே, அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏய், சீக்கிரம் பெட்டி ஏத்துறா. ஏய் நில்லு, வண்டியில ஏத்தாத, நீ வா. ஏன் என்ன ஆனந்தி, ஏன் இப்ப ஏத்த வேணாம்னு சொல்றா? அப்புறம் அன்பு கேட்டா நான் தான் பதில் சொல்லணும். அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ ஏத்துன 2 பெட்டியும் இறக்கு. என்ன ஆனந்தி? நான் தான் சொல்றேன்ல, நீ ஏத்துன 2 பெட்டியும் இறக்கு. அதை நான் சரி பண்ணிட்டேனே, திரும்பி இறக்கி ஏத்தனா டைம் தானே வேஸ்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. பெட்டியை இறக்க சொல்லு. என்ன ஆனந்தி, என்னம்மா இங்க பிரச்சனை? என்னடா ஆச்சு? அண்ணே, 2 பெட்டியை ரொம்ப நேரமா ஏத்திட்டு இருக்காப்புல சேது. கேட்டா பெட்டி சரிஞ்சு போச்சு, சரி பண்ணேன்னு காரணம் சொல்றாப்ல. அதே அந்த சரி பண்ண பெட்டியை நான் பார்க்கணும், கீழே இறக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணா, அதை நான் சரி பண்ணி தானே ஏத்தி வச்சிருக்கேன். நான் சொல்றதை இப்போ உன்னால செய்ய முடியுமா முடியாதா? இம்பிட்டு பேசுற நேரத்துக்குள்ள இறக்கி ஏத்திருக்கலாம்ல. இறக்கு. ஆனந்தி, அன்பு உன்னை உள்ள வர சொல்றாப்ல. வரேன்னு சொல்லுங்கண்ணே. வர்றேன்னு சொல்லுது அன்பு. ஆனந்தி, ஏதோ அவசரமா உடனே வர சொல்றாப்ல. ஆனந்தி, முக்கியமான வேலை இல்லனா மாப்பிள்ள உன்னை இவ்வளவு அவசரமா வர சொல்ல மாட்டேன். ஆனந்தி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே, அந்த 2 பெட்டி நான் செக் பண்ணிக்கிறேன், நீ போ போ. டேய், எந்த பெட்டிடா அது? என்னடா பிரச்சனை? அண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லண்ணா. உள்ள அடுக்கும்போது 1-2 பெட்டி சரியா தானே செய்யும். அதை சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதை சொன்னா கேட்காம பெட்டியை இறக்குன்னு புடிவாதம் பிடிச்சா என்னன்னு அர்த்தம்? டேய், டெலிவரி நல்லபடியா போய் சேரணும்னு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கதா செய்யும். அதனால தான் ஆனந்தி இப்படி பேசுது. பேக்கிங்ல செக் பண்ணிட்டல்ல, டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் ஆகலண்ணே, எல்லாமே பக்காவா இருக்குண்ணே, எல்லாமே ஓகே தானே. சரி, நீ போய் சட்டுன்னு மத்த பெட்டியெல்லாம் பார்த்து ஏத்து போ. சரிண்ணா, போ. டேய், ஆ? நீ வாடா, இதோ வரேன். வந்து ஏத்து. வண்டியில ஏத்துறா இத. ஏத்துறா, பாத்து ஏத்து. ஏய், பாத்துடா. என்னடா நீ? என்ன சார் இவ்வளோ பணம்? 50,000 இருக்கும் போலியே சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? ஏதோ 5,000-6,000 கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இவ்வளோ பணம்? தம்பி, இங்க பாரு, எந்த வேலை செஞ்சாலும் நீ செய்யற வேலையோட ஒர்த் என்னன்னு தெரிஞ்சு வேலை செய்யணும். யாருக்கு வேலை செய்யறங்கிறதும் ரொம்ப முக்கியம். சும்மா 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறதெல்லாம் இனிமே விட்டுரு. எங்க பக்கம் சேர்ந்துட்டல, இனிமே உன் ரேஞ்ச் எங்க போகுதுன்னு மட்டும் பாரு. சார், உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் சார். இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை சார். வெளியில கோவமா பேசி கண்டிப்பா இருந்தாலும் உங்க மனசு தங்கம் சார். போதுண்டா, போதும். பக்கம் பக்கமா பத்திரம் வாசிக்காத. இப்போ இவ்வளவு பேசுறியே, அன்னைக்கு அந்த அன்பு ப்ரொடக்ஷன் எட்டுன்னு சொன்னதும் பலமா கை தட்டினவன் தானடா நீ. என்ன அசிஸ்டன்ட் சொன்ன உடனே எப்படிலாம் கை தட்டினா தெரியுமா இவன்? சார், சத்தியமா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார்.